ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் கொண்டாடப்படும் இது 18ஆம் பெருக்கு என்று அழைக்கப்படுகிறது. கலாச்சாரம் மற்றும் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் ஒரு தனித்துவமான விழாவாகவும் கருதப்படுகிறது. ஆடிப்பெருக்கு நாளில் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை மலர்களால் அலங்கரித்து கலசம் வைத்து வழிபடலாம். ஒரு செம்பு அல்லது பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து கங்கை, யமுனை, காவிரி போன்ற புண்ணிய நதிகளை மனதில் நினைத்து வேண்டிக் கொள்ளலாம். திருமணமான பெண்கள் தங்கள் மாங்கல்ய சரடை அல்லது மஞ்சள் கயிற்றை கழற்றி கணவர் கையால் புதிய மஞ்சள் கயிற்றை கட்டிக்கொள்ளலாம். திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல வரன் வேண்டி மஞ்சள் கயிற்றை கட்டிக்கொள்ளலாம். ஆடிப்பெருக்கின் முக்கிய அம்சம் புளியோதரை, தேங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் என 5 முதல் 9 வகையான கலவை சாதங்களை செய்து வாழை இலையில் படையல் இடலாம். வெற்றிலை பாக்கு, பழங்கள், இனிப்புகள், மஞ்சள், குங்குமம், பூக்கள் போன்றவற்றையும் வைத்து வழிபடலாம். சில இடங்களில் முளைப்பாரி எடுத்துச் சென்று நீர் நிலையங்களில் விடுவது வழக்கம். வீட்டிலேயே முளைப்பாரி வைத்திருந்தால் பூஜை முடிந்ததும் அதனை வீட்டின் மரம், செடிகளுக்கு போட்டுவிடலாம். வழிபாடு முடிந்ததும் கலசத்தில் உள்ள தீர்த்த நீரை வீட்டிலுள்ளவர்கள் தலையில் தெளித்துக் கொள்ள வேண்டும். வீடு முழுவதும் தெளிக்கலாம். இது வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பெருக்கு என்பது இயற்கையையும் குறிப்பாக நீரின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு விழா. இந்த நாளில் ஆற்றங்கரையில் கொண்டாட முடியாவிட்டாலும் வீட்டிலிருந்தே இறைவனை வழிபட்டு